மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். திருக்குறள். மணிபோல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். காப்போம் தலைமையகம் பசுமை பயணங்கள் 2024. ஜனவரி 6, 2024 சனிக்கிழமையன்று நல்லம்பள்ளி ஒன்றியம் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 51 மூலிகை கன்றுகளால் வனம் அமைக்கப்பட்டது. ஜனவரி 9, 2024 செவ்வாய்க்கிழமையன்று மொரப்பூர் ஒன்றியம் குண்டலப்பட்டி பள்ளி வளாகத்தில் நட 60 பெரும் மரக்கன்றுகள் மற்றும் 30 குறு மரங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் ஜனவரி 9, 2024 அன்று பிக்கம்பட்டி பெண்ணாகரம் ஒன்றியத்தில் கழிவு மேலாண்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜனவரி 20, 2024 அன்று பெண்ணாகரம் ஒன்றியம் நல்லாம்பட்டி கிராம பொங்கல் விழாவில் இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் நிறுவனர் திரு கோ தாமோதரன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஜனவரி 26, 2024 அன்று தமிழ்நாடு மாநிலத்தின் தலை சிறந்த சுற்றுச்சூழல் காப்பாளர் விருது தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு RNR ரவி அவர்களால் நமது இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் நிறுவனர் திரு கோ தாமோதரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விருதை மாநிலத்தின் முதல் நபராக பெற்றார். ஆசிரியர்களில் முதல் ஆசிரியராக பெற்றுள்ளார். தருமபுரி மாவட்டத்திலிருந்து முதல் நபராக பெற்றார். விருதில் பெற்ற தொகையில் ரூபாய் 1,00,000 இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் நிதிக்கு அன்பளிப்பாக வழங்கினார். ஜனவரி 29, 2024 அன்று மாநில ஆளுநர் விருதை பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தமைக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ருத்ராட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டது. பிப்ரவரி 11, 2024 அன்று பெண்ணாகரம் ஒன்றியம் பி. கொல்லப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 5 மரக்கன்றுகள் நடப்பட்டது. பிப்ரவரி 19, 2024 அன்று பாலக்கோடு ஒன்றியம் பாலக்கோடு சர்க்கரை ஆலை பாலிடெக்னிக் கல்லூரி அக்னி கன்றுகள் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு 750 மரக்கன்றுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் 10 மரக்கன்றுகள் நடப்பட்டது. மார்ச் 8 பசுமை மகளிர் தினம் 2024 நல்லம்பள்ளி ஒன்றியம் காமராஜ் நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அக்னி கன்றுகள் திட்டத்தின் மூலம் 50 மாங்கனி மரக்கன்றுகள் மற்றும் 50 மரபு மரக்கன்றுகள் நடப்பட்டது. பாலக்கோடு ஒன்றியம் புலிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 25 மாதுளை கனி மரக்கன்றுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தருமபுரி ஒன்றியம் டி. துறிஞ்சிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்வனம் திட்டம் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு 25 மரக்கன்றுகள் மஞ்சள் பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பெண்ணாகரம் ஒன்றியம் கலப்பம்பாடி கிராமத்தில் 20 கனிமரக்கன்றுகள் நடப்பட்டது. இயற்கையை காப்போம் தலைமையகம் நிறுவனர் திரு கோ தாமோதரன் அவர்களை பாராட்டி மை தர்மபுரி அமைப்பு நினைவு பரிசு மற்றும் விருது வழங்கியது. மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தின விழிப்புணர்வு பதாகைகள் வெளியீடு மற்றும் நிர்வாக குழுவினர் பணிபுரியும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டது. மார்ச் 21 காடுகள் தின விழிப்புணர்வு பதாகைகள் வெளியீடு மற்றும் நிர்வாக குழுவினர் பணிபுரியும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மார்ச் 22 தண்ணீர் தினம். மார்ச் 22 இயற்கையை காப்போம் தலைமையகம் Welcome class, go. மட்டுமல்ல நம் வாழ்க்கை
மார்ச் 22 இயற்கையை காப்போம் தலைமையகம் ஐம்பெரும் விழா 2024. மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 நீர் தினம். ஏப்ரல் 22 பூமி தினம். மே 22 பல்லுயிர் பாதுகாப்பு தினம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 7வது ஐம்பெரும் விழா நல்லம்பள்ளி ஒன்றியம் உம்மியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்றது. 360 வாட்டர் ஆப்பிள் கனிமரக்கன்றுகள் அன்பளித்தல். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். அனைத்து மாணவரும் பங்கேற்ற பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பாடல் போட்டி, நாடகம், நடனம் ஆகியன நடைபெற்றது. திருப்பத்தூர் கலைத்தாய் அறக்கட்டளை மற்றும் பாரதி குழுவினரின் இயற்கையை சார்ந்த சிறப்பு விழிப்புணர்வு கலை இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெள்ளிக்காசுகள், சான்றிதழ்கள், மரக்கன்றுகள் மற்றும் இயற்கை காவலர் விருது ஆகியன வழங்கப்பட்டது. ஏப்ரல் 22 புவி தினம் 2024. நல்லம்பள்ளி ஒன்றியம் சி. புதூர் கிராமத்தில் பெரியாண்டவர் திருக்கோவில் வளாகத்தில் அரிய வகை மரக்கன்றுகள் நடப்பட்டது. தர்மபுரி ஒன்றியம் நூலஅள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் ஏப்ரல் 28 அன்று தஞ்சை நகரில் நடைபெற்ற நம்மாழ்வார் திருவிழா 2024 நிகழ்ச்சியில் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் நமது இயற்கையை காப்போம் தலைமையகம் செய்து வரும் மண்ணிற்கான மக்களுக்கான மகத்தான சமூக பணிகளை பாராட்டி விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியது. மே 22 பல்லுயிர் தினம் விழிப்புணர்வு பதாகைகள் வெளியிடப்பட்டது. பல்லுயிர் தினத்தை முன்னிட்டு பென்னாகரம் ஒன்றியம் மல்லாபுரம் கிராமத்தில் 25 வகையான 60 மரபு மரக்கன்றுகள் நடப்பட்டது. இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் ஹாக்சி வனம் திட்டம் மூலம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் காச நோய் பாதிப்பில் இருந்து மீண்டவர்களுக்கு 100 மரக்கன்றுகள், சத்துமாவு, மளிகை பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. ஜூன் 1 தர்மபுரி ஒன்றியம் வத்தல்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10 மரக்கன்றுகள் நடப்பட்டது. ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம் 2024. 560 மரக்கன்றுகள். பாலக்கோடு ஒன்றியம் பழசநல்லி கிராமம், பாலக்கோடு ஒன்றியம் புலிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி ஒன்றியம் சோலைக்கொட்டாய் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், நல்லம்பள்ளி ஒன்றியம் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி, நல்லம்பள்ளி ஒன்றியம் பி. அக்ரஹாரம் கிராமத்தில், பென்னாகரம் ஒன்றியத்தில் 500 மரக்கன்றுகள் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நடப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இயற்கையை காப்போம் தலைமையகம் நிர்வாகி திரு வி.ஜி. ராதாகிருஷ்ணன் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மற்றும் யூடியூப் சேனல் மறந்தான் உரைகளை பகிர்ந்து கொண்டார். மனிதன் மரத்தை மறந்தான் என்பது சொல்லியிருக்காங்க. அதுபோல் மரங்கள் வச்சதை நம்ம வெட்டுறது தான் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அதற்கான வளர்த்து கொண்டு போய் அனைத்து மக்களிடம் சேர்க்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் மரங்களை வைக்கணும், அதை நல்ல முறையில் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இயற்கை காப்போம் என்ற அமைப்பு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். அக்னி கன்றுகள் திட்டம் மூலம் காரிமங்கலம் ஒன்றியம் பூமோதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் 150 மாணவர்களுக்கு கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. 2/7/2024 செவ்வாய் பென்னாகரம் ஒன்றியம் பிக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வட்டாட்சியர் ஜே. சுகுமார் அவர்கள் 2 அரிய வகை மரக்கன்றுகள் நட்டார். ஜூலை 4 2024 விவேகானந்தர் நினைவு தினம். அக்னி கன்றுகள் திட்டம் மூலம் நல்லம்பள்ளி ஒன்றியம் ஒசஅள்ளி புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மற்றும் தருமபுரி ஒன்றியம் முத்துக்கவுண்டன் கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு 475 மரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. ஜூலை 13 நல்லாந்தீவு சோழவனம். பென்னாகரம் ஒன்றியம் நல்லாம்பட்டி கிராம ஏரி தூர்வாரப்பட்டு ஒரு தீவு உருவாக்கப்பட்டு
அதற்கு நல்லாந்தீவு என பெயர் சூட்டப்பட்டது. நல்லாந்தீவு முழுவதும் பல்லுயிர் பயன்பெறும் பொருட்டு 50 கனிமரக் கன்றுகள் நடப்பட்டு அவ்வனம் சோழ வனம் என பெயர் சூட்டப்பட்டது. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் 2024. காரிமங்கலம் ஒன்றியம் கொண்டலஅள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 150 தேன் கொய்யா கனிமரக் கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. பென்னாகரம் ஒன்றியம் குளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 10வது ஆண்டாக கனிமரக் கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1, 2024 தாய்ப்பால் வார விழா நமது நிர்வாகி மருத்துவர் ஆகோ ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒருங்கிணைப்பில் தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு கையேடு வெளியிடப்பட்டது. பாலூட்டும் தாய்மார்களுக்கான அமுதவனம் திட்டம் மூலம் 200 மரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. 2/8/2024 பென்னாகரம் ஒன்றியம் பெக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கு 11ஆம் ஆண்டாக தென்னம்பிள்ளைகள் அன்பளிக்கப்பட்டது. 2/8/2024 அக்னி கன்றுகள் திட்டம் பாலக்கோடு ஒன்றியம் பாலக்கோடு சர்க்கரை ஆலை பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு 500 கனிமரக் கன்றுகள் அன்பளித்தல் மற்றும் நடப்பட்டது. ஆகஸ்ட் 15, 2024 அன்று நமது இயற்கையை காப்போம் தலைமையகம் நிர்வாகி ஏலகிரி திரு சின்னசாமி அவர்கள் பசுமை முதன்மையாளர் விருது பெற்று குழுவிற்கும் தமது பள்ளிக்கும் தமது கிராமத்திற்கும் பெருமை சேர்த்தார். சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரு சின்னசாமி ஆசிரியர் அவர்களை பாராட்டி சான்றிதழ், விருது, பணமுடிப்பு அளித்து கௌரவித்தார். பரிசு தொகையில் 10,000 ரூபாயை இயற்கையை காப்போம் தலைமையகம் நிதியில் சேர்த்தார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா 980 மரக்கன்றுகள். காரிமங்கலம் ஒன்றியம் மொட்டலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கனிமரக் கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. கடத்தூர் ஒன்றியம் நல்லகுட்ல அள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கனிமரக் கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. பாலக்கோடு ஒன்றியம் கொலசன அள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கனிமரக் கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. சென்னை பொன்னேரி அரசு கல்லூரிக்கு மரக்கன்றுகள் நடப்பட்டு மேலும் மரக்கன்றுகள் அன்பளிப்பும் செய்யப்பட்டது. சென்னை பாரதி மகளிர் கல்லூரி மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் அன்பளிக்கப்பட்டது. மேற்காணும் நிகழ்வுகளில் 980 கனிமரக் கன்றுகள் அன்பளித்தல் மற்றும் நடுதல் நிகழ்ந்தது. ஆகஸ்ட் 17 பென்னாகரம் ஒன்றியம் நல்லாம்பட்டி கிராமத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. ஆகஸ்ட் 20 பென்னாகரம் ஒன்றியம் சின்ன பெரமனூர் நடுநிலைப்பள்ளி மற்றும் பூஞ்சோலை தொடக்கப்பள்ளியில் 10 சூழல் மற்றும் மரபு மரக்கன்றுகள் நடப்பட்டது. ஆகஸ்ட் 22 வியாழன் பென்னாகரம் ஒன்றியம் நல்லாம்பட்டி கிராமத்தில் 12 பெருமரங்கள் நடப்பட்டது. ஆகஸ்ட் ஆகஸ்ட் 23 வெள்ளி ஏரியூர் ஒன்றியம் ஆலமரத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 23 வகைகளில் ஆன 150 மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. ஆகஸ்ட் 31 பென்னாகரம் ஒன்றியம் பளிஞ்சர அள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் மேலாண்மை குழுவினருக்கு 70 மரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. செப்டம்பர் 1 அன்று கடத்தூர் ஒன்றியம் நல்லகுட்லள்ளி கிராமத்தில் நடுவதற்கு 50 பெருமரங்கள் அன்பளிக்கப்பட்டது. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் அதிக மாணவர் எண்ணிக்கை கொண்ட பள்ளியான தம்மனம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 400 கனிமரக்கன்றுகள் அன்பளித்தல் மற்றும் 30 மரக்கன்றுகள் நடுதல் நிகழ்ச்சி நடந்தது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புலிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 40 கேசவர்தினி மூலிகை கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. செப்டம்பர் 8 தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பான 1 கோடி பனை விதைகள் விதைக்கும் திட்டத்தில் ஒகேனக்கல் தொடக்க விழாவில் 50,000 பனை விதைகளை சேகரித்து பங்கேற்றோம். செப்டம்பர் 10
நிர்வாக குழுவினர் பிறந்த தினங்களை முன்னிட்டு அரிய வகை தாளிப்பனை மரக்கன்றுகள் நடப்பட்டது. செப்டம்பர் 12 திருமதி ரா செம்மலர் அவர்களது ஒருங்கிணைப்பில் அவரது பள்ளியான ஏரியூர் ஒன்றியம் டீக்கடை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 80 கனிமரக்கன்றுகள் நடுதல் மற்றும் 20 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடந்தது. செப்டம்பர் 16 ஓசோன் தினம். நல்லம்பள்ளி ஒன்றியம் ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 1100 கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. அதியமான்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 50 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அதியமான்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 300 கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. அதியமான்கோட்டை அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் 50 மரக்கன்றுகள் நடப்பட்டது. ஓசோன் தின நிகழ்ச்சிகள் நமது இயற்கையை காப்போம் தலைமையகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்நிகழ்ச்சிகளில் தருமபுரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மாவட்ட பொறியாளர், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு, சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஓசோன் தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அக்டோபர் 10 நல்லம்பள்ளி ஒன்றியம் கானாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அக்டோபர் 16 பென்னாகரம் ஒன்றியம் குளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மதிப்பிற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டது. அக்டோபர் 17 நல்லம்பள்ளி ஒன்றியம் பங்குநத்தம் கொட்டாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி பசுமைப்படை மாணவர்களுக்கு 150 கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. புலிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 500 கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. பிக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 110 மலர்கன்றுகள் மற்றும் 15 அரிய வகை மரக்கன்றுகள் நடப்பட்டது. நவம்பர் 23 பென்னாகரம் ஒன்றியம் பிக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் விரும்பி கேட்டவர்களுக்கு அவகோடா கனிமரக்கன்றுகள் அன்பளிக்கப்பட்டது. டிசம்பர் 4 பிக்கம்பட்டி கிராமத்தின் 2 குளங்களில் பரவத் தொடங்கிய ஆகாயத் தாமரை கலைகளை களைந்து கிராம இளைஞர்கள் திரு சத்யராஜ் மற்றும் திரு சபரி துணையுடன் தூய்மைப்படுத்தும் நிகழ்வு நடந்தது. டிசம்பர் 6 நல்லம்பள்ளி ஒன்றியம் பி அக்ராகரம் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அக்னிக்கன்றுகள் திட்டம் மூலம் 360 கனிமரக்கன்றுகள் அன்பளித்தல் மற்றும் ஆசிரியர்களுக்கு 15 மலர்கன்றுகள் அன்பளித்தல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. டிசம்பர் டிசம்பர் 28 இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் நிர்வாக குழுவின் நேரடி கூட்டம் பாலக்கோடு ஒன்றியம் முத்தூர் கிராம ஏரிக்கரையில் நடைபெற்றது. நிகழ்வை முன்னிட்டு 5 மரக்கன்றுகள் நடப்பட்டது. 2024 இவ்வாண்டில் இயற்கை சார்ந்த முன்னெடுப்புகளில் பங்காற்றிய, துணை நின்ற, வாழ்த்தி தொடர்ந்து ஊக்கமளித்த அனைத்து பேரன்பர்களுக்கும் பிற அமைப்பினருக்கும்
இயற்கையை காப்போம் தலைமையகத்தின் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். காலநிலை மாற்றத்தை, புவி வெப்பமயமாதலை புரிந்து கொண்டு அவசர கால நிலையை உணர்ந்து கொண்டு அனைவரும் கரம் கோர்ப்போம். இயன்ற வரையில் இயன்ற அளவில் இருக்கும் வரையில் இயற்கையை காப்போம். இவன் நிர்வாக குழு, இயற்கையை காப்போம் தலைமையகம், தருமபுரி. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். திருக்குறள்.